ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சிந்து சிங்கிங் கிச்சனில் கேரளா ஸ்டைல் எக் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எக் கறிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். இன்றைக்கி நான் இங்கே பாயில்டு எக்ஸ் தான் எடுத்திருக்கேன். இது கோகோனட் ஆயில், இது தேங்காய் ஒரு கப்பு. இந்த தேங்காயோட சேர்த்து அரைக்கிறதுக்கு கருவேப்பிலை, ஒரு ஸ்பூன் சோம்பு, உப்பு, சில்லி பவுடர், தனியாத்தூள், மஞ்சத்தூள், இது 2 வெங்காயம், 2 தக்காளி, கொத்தமல்லி, ஒரு 10 பல் பூண்டு, இது ஒரு பெரிய துண்டு இஞ்சி. இதோடு சேர்த்து நம்ம இந்த தூளுங்கெல்லாம் வச்சு அரைக்க போகிறோம். கரம் மசாலா, தனியாத்தூள், சில்லி பவுடர், மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு. ஃபஸ்ட்டு நம்ம இந்த தேங்காவை வறுத்து எடுத்து அரைக்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயை ஹீட் பண்ணி அதில் கொஞ்சமாக தேங்காய் ஊற்றி ஃபஸ்ட்டு நம்ம சோம்பை தாளிக்க போகிறோம். எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதில் சோம்பை தாளிச்சிடலாம். கூடவே இந்த கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். இப்போ நம்ம இந்த தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தேங்காவை இந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு லைட் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா இதை வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இது கருகிடாமல் லைட் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா ப்ரௌன் கலராக வதக்கியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இது கூட சேர்த்து வச்சு அரைக்கிறதுக்காக பவுடர்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் சேர்த்து இதில் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கி எடுத்துடலாம். இப்போ இந்த தூளுங்க எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது சூடாகட்டும். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம அதே கடாயில் வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் வதக்க ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நம்ம இந்த எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் வதக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பூண்டும் இஞ்சி எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். கூடவே இந்த வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த தக்காளியும் கொத்தமல்லியும் சேர்த்து இந்த தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லா இந்த தக்காளி வெந்துருச்சு. இப்போ நம்ம இது கூட சேர்த்து வச்சு அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கிற தூளுங்க எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் வதக்கி சூடாறினதும் நம்ம வறுத்து வச்சுருக்கிற இந்த தேங்காவோட சேர்த்து அரைச்சி எடுக்க போகிறோம். இதெல்லாம் வதக்கியாச்சு. இப்போது கொஞ்சமாக சூடாறினதுக்கப்புறம் நம்ம ரெண்டுத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த மிக்சரை நம்ம கடாயில் ஊற்றி கொதிக்க விடலாம்.
இப்போ இதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம இந்த குழம்ப கொதிக்க விடலாம். இந்த குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பெல்லாம் சரி பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு குழம்பு. இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கிற எக்ஸ் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா கட் பண்ணி இந்த குழம்புல சேர்க்கலாம். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் எக்ஸை கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணி கூட சேர்க்கலாம். இப்போ எல்லா எக்ஸ் அதையும் சேர்த்தாச்சு. இப்போ ஒரு 2 மினிட்ஸ் இந்த குழம்பு நல்லா கொதிக்கட்டும். உன்னாலே உன்னாலே விண்ணாளச் சென்றேனே, உன் முன்னே மெய்காட நின்றேனே. ஒரு சொட்டு கடலும் நீ, ஒரு பொட்டு வானம் நீ, ஒரு புள்ளிப் புயலும் நீ. பிரமித்தேன் ஆளி வீசும் இரவும் நீ, உயிர் கேட்கும் அமுதம் நீ, இமை மூடும் விழியும் நீ. யாசித்தேன் உன்னாலே உன்னாலே விண்ணாளச் சென்றேனே, உன் முன்னே மெய்காட நின்றேனே. கேரளா ஸ்டைல் எக் கறி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இது எல்லோரும் குயிக்காக செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சிந்து சிங்கிங் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஆல். பாய்.